ஹலோ விவாஸ், வெல்கம் டு கலிடி குறிச்சி சேனல். நீங்கள் இந்த சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பேரில் இருக்கிற கலிடி குறிச்சி மற்றும் அதை சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள சினிமா பட ஷூட்டிங்கை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல இந்த வீடியோவில் இருக்கிற இடம் எங்கே இருக்குது, எந்த படத்தெல்லாம் வந்திருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு முக்கிய காரணம், நம்ம ஊரை பற்றி பல ஷூட்டிங் ஏரியா இருக்கிறத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றும் புதுசாக வர டைரக்டர்கள் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, எந்த படத்துலலாம் வந்திருக்குன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கமெண்டில் போட்டிருக்கிறது நான் சொல்கிறதும் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுபோல் நான் எதுவும் இந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கப்பட்டுள்ள படத்தை நான் மறந்துருந்தேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சிக்கும் அம்பாசமுத்திரத்துக்கு இடையில இருக்கிற தாமிரபரணி ஆறு. இந்த தாமிரபரணி ஆற்றுல நடுவில் ஒரு தரைப்பாலம்னு இருக்குங்க. இந்த பாலத்துக்கு நீங்கள் கல்லிடைக்குறிச்சி வழியாகவும் வரலாம், அம்பாசமுத்திரம் வழியாகவும் வரலாம். நீங்கள் கல்லிடைக்குறிச்சியிலேருந்து வர்றதை விட அம்பாசமுத்திரத்துலேருந்து வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அம்பாசமுத்திரத்துலேருந்து வர்றதா இருந்தால் அம்பாசமுத்திரம் ஆர்ச்சிலேருந்து நீங்கள் இடது பக்கமாக ஆற்றுச்சாலைன்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் பயணம் செஞ்சீங்கன்னா, அந்த ஆற்றுச்சாலை வழியாக வந்தீங்கன்னா ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கும். இதுதான் காசியப்பர் கோயில். இந்த கோயிலை பற்றி வீடியோவும் நம்ம தாமிரபரணி ஆற்றை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு கீழே தான் இந்த பாலம் இருக்குது. இந்த பாலத்தில் பல படங்கள் ஷூட்டிங் எடுக்கப்பட்டுள்ளதுங்க. அதில் 1 by 1 எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த பாலத்தில் முதல்ல ஷூட்டிங் எடுக்கப்பட்டது ஜென்டில்மேன் படம் தான். இந்த ஜென்டில்மேன் படம் தான் இங்கே ஷூட்டிங் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஜென்டில்மேன் படத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்டர் சங்கரால் ஷூட் செய்யப்பட்டுள்ளது. அர்ஜுனும் மற்றும் நம்பியார் அவர்கள் 2 பேரும் ஆற்றுல திதி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இங்கே ஷூட் செய்யப்பட்டுள்ளது. இந்த சீனை பார்த்தீங்கன்னா சும்மா கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் தெரியாத அளவுக்கு கேமராவை சுற்றி எடுத்திருப்பாரு. அது கேட்டப்பட்டு அதை பத்தி யோசனை பண்ணு. நீ போற வழி தப்பா இருக்கலாம், ஆனா போய் சேர்ற இடம் கோவிலா இருக்கணும். சித்திரனாய் இருக்கிறத விட சாணக்கியனாய் இருக்கணும். அடுத்த படமான 1994 ரிலீஸ் ஆன கர்த்தம்மா படம். இந்த படம் டைரக்டர் பாரதி ராஜாவால் இயக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று AR ரஹ்மான் இசையில் வெளியான இந்த பாடல் இங்கே தான் ஷூட் செய்யப்பட்டுள்ளது. இந்த பாடல் முழுக்க இங்கே தான் ஷூட் செய்யப்பட்டுள்ளது. டைரக்டர் கரு பழனியப்பன் இயக்கத்தில் வெளியான பார்த்திபன் கனவு. இந்த படம் பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு கானா பாடல் வரும். அந்த கானா பாடல் இந்த இடத்துல தான் ஷூட் செய்யப்பட்டுள்ளது. அதனோட வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. கடவுளே, கொலகார குடும்பம் சார். நல்லா மூக்க பிடிச்சிட்டு முங்குங்கோ, குளிராது. அடுத்தபடியான யாரடி நீ மோகினி திரைப்படம். இதில் தனுஷ், நயன்தாரா நடித்து இந்த படத்தில் ஒரு காமெடி சீன், ஆற்றுல குளிக்கிற சீன் எல்லாமே இதில் தான் ஷூட் செய்யப்பட்டுள்ளது. ஒரு கரையில் தனுஷ் குளிக்கிற மாதிரியும், இதுக்கு அடுத்தபடியாக நடிகர் ஜெயம் ரவி, நடிகை அஞ்சலி நடித்த சகலகலா வல்லவன் அப்பா டக்கர் 2015ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு இங்கே ஷூட் செய்யப்பட்டுள்ளது ஒரு காமெடி சீன். இந்த காமெடி சீன் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தங்கரையில் தான் ஜெயம் ரவிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்ம அஞ்சலி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம சூரி சார் இருக்கிறாரு, ஜெயம் ரவி சார் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு கலகலப்பான ஒரு காமெடி சீன் இங்கே தான் ஷூட் செய்யப்பட்டுள்ளது. सुनो, इसे डुबकी लेना सीखना है।
मुझे डुबकी मार। जल्दी से रस्सी खींचो खींचो खींचो। लगता है अंजलि हाथ से निकल जाएगी। बाहर इतनी बेशर्मी करता है, अंदर तो बेशर्मी अरे की मत भाई, मार कर देगा। तुम पानी में रस्सी डालकर ये क्या कर रहे हो? कुछ नहीं, नदी की गहराई नाप रहा था। गर्मियों में खेती करनी है, 10-15 दिन का तो सवाल ही नहीं उठता है, समझ गया? बेबी गो टू हाउस, गो। ओके लाला वही टेक्निक अंजलि के साथ यूज कर रहा हूँ। अंजलि रुको। இதே போல் நம்ம ஏரியாவில் பல இடங்கள் ஷூட் செய்யப்பட்டுள்ள இடங்களை உங்களுக்காக தொகுத்து வழங்க இந்த கடைசியாக வரக்கூடிய இந்த இடத்தை பாருங்கள். இது நெக்ஸ்ட் வீடியோவாக வரப்போகுது. இந்த இடம் எந்த படத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.